ஸ்ரீபெரும்புதூர் அருகே திருமணம் நடைபெற இருந்த நிலையில் மணமகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த மகேஷ்குமார் என்பவர் அதே நிறுவனத்தில் வேலை செய்து வந்த விருத்தாச்சலத்தை சேர்ந்த வெண்ணிலா என்ற பெண்ணை 4 வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ள முடியாது என கூறி பிரிந்துள்ளார். இதுகுறித்து வெண்ணிலா அளித்த புகாரின் பேரில் ஸ்ரீபெரும்புதூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மகேஷ்குமாரிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு பின்னர் மகேஷ்குமார் வெண்ணிலாவை திருமணம் செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திருமணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க சென்ற மகேஷ்குமாரின் பெற்றோர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது வீடு உள்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்துள்ளது. இதனையடுத்து கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது மகேஷ்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த மகேஷ்குமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் செப்டம்பர் 29ஆம் தேதி காணாமல் போன மாற்றுத்திறனாளி எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் கல்லூரல்காடு வனப்பகுதியில் மனித எலும்புக்கூடு சிதறி கிடப்பதாக அப்பகுதி மக்கள் பூலம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற பூலம்பட்டி காவல் ஆய்வாளர் ரேணுகா தேவி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஜலகண்டாபுரம் செலவடை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சின்னகவுண்டர் என்பவர் காணாமல் போனதாக கடந்த மாதம் 29ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதை கண்டு சந்தேகத்தின் பெயரில் சின்னகவுண்டரின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சின்னகவுண்டரின் எலும்புக்கூடுகள் தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து எலும்புக்கூடுவை மீட்டு பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் விடுதியின் கட்டடப் பணிகள் குறித்து அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் விடுதியின் கட்டடப் பணிகள் குறித்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு மேற்கொண்டு பார்வையிட்டார். அப்போது கூடுதல் தொழிலாளர்களை நியமித்து கட்டடப் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்ட அமைச்சர் கட்டடப் பணிகளை தரமாகவும் விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரரிடம் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மதிவேந்தன் பட்டியல் இன மாணவிகளுக்காக அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் இந்த விடுதியை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். இந்த விடுதி எப்போ பயன்பாட்டுக்கு வரப்போகுது? இன்னொரு 6 மாதத்துக்கு, இன்னொரு 4-5 மாதத்துக்கு வேகப்படுத்துறதுக்காக தான் இந்த பணிகள்லாம் பார்வையிட வந்தேன். எங்கெங்கே எத்தனை இருக்குது எல்லாத்தையும் வேகப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். நம்ம முதலமைச்சர் அவர்கள் சீக்கிரமாக திறந்து வைக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக மழைநீரில் மூழ்கி சேதமடைந்த நெற்பயிர்கள் குறித்து அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக செண்பகராமன் புத்தூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மற்றும் மேயர் மகேஷ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு பார்வையிட்டனர். மேலும் செண்பகராமன் புத்தூரில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து விவசாயிகளிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து ஆய்வுக்கு பின் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆய்வின் போது வேளாண்மை துறை அலுவலர்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தேனியில் தனியார் பேருந்து மற்றும் இருசக்கர வாகனம் இடையே ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சிலம்பரத்துப்பட்டி பாரதியார் நகரைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் போடியை நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது தர்மத்துப்பட்டி பாலமுருகன் சிறப்பு பள்ளி அருகே ராம்குமார் இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தின் ஓட்டுநர் ராம்குமார் இறந்ததாக கூறி வாகனத்தில் ஏற்றாமல் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிலம்பரத்துப்பட்டி கிராம மக்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றாத காரணத்தால் தான் ராம்குமார் உயிரிழந்ததாக கூறி விபத்து ஏற்பட்ட போடி தேவாரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
ஊடக வெளிச்சத்திற்காக பேசி வரும் டிடிவி தினகரன் ஒரு காலாவதியான அரசியல்வாதி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்திருந்த நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலின் போது யார் யார் எல்லாம் எக்ஸ்பைரி என்பது தெரியவரும் என்று டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற விஜய் அவ்வளவு வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு கட்சியை தொடங்கி இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை போய் முதல்வராக்க வரதுக்கு வருவாரா? சிறு குழந்தைகளை கேட்டாலும் தெரியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த எக்ஸ்பைரி ஆக போகிறவங்கெல்லாம் தங்களால் பழனிசாமி தலைமையில் நீ ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர்ந்து விஜயின் தலைமையை ஏற்று அவர் கூட்டணி செல்வதற்காக இப்படி பேசி வருகிறார்களோ என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். அதை நான் சொல்கிறப்ப திருநெல்வேலிக்கு தேல் கூட்டின மாதிரி அவர்கள் துடிப்பதற்கு நான் பொறுப்பாக முடியாது. அவர்கள் உறுதியாக இந்த தேர்தலில் துரோகத்துக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வீழ்த்தப்படுவது உறுதி என்பதை மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணைகள் நவம்பர் 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் 4ஆம் தேதி அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணைகள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். மாமல்லபுரம் அருகே மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணனின் மூத்த மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மணமக்களை வாழ்த்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி 4 தனியார் நட்சத்திர விடுதியில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட மருத்துவரணி செயலருமான ராமகிருஷ்ணன் என்பவரின் மூத்த மகள் எஸ்தர் ராமகிருஷ்ணன் மற்றும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் மணிவண்ணன் ஆகியோருக்கும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து மணமக்களை வாழ்த்தினார். அப்போது அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உடனிருந்தனர். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே மேம்பாலத்தின் மீது நடந்து சென்ற நபர் மீது 3 இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தோழியிடம் இன்ஸ்டாவில் ஆபாசமாக மெசேஜ் செய்து தொந்தரவு செய்ததால் செல்போனை பறித்து இளைஞர்கள் உடைத்ததாக சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் கிரி விளக்கமளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் புகார் பெற்றுக் கொண்டு பிரம்மநாயகம் என்பவரது மீது போக்சோ, சைபர் கிரைம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். Complainant does not belong to Salem, belong to Tirunelveli and living in Chennai. So, Ram Krishnan creating girl உடைய fake ID, on fake ID girl ID create பண்ணிட்டு இவர் இங்க வர சொல்றாரு, சேலத்து வாங்க. இவர் கிளம்பிட்டு சேலத்து வராரு. ஓகே, தென் இங்க சேலத்து வந்து இந்த 3 பசங்களை இவருடைய மொபைல் எடுத்துட்டு அதை உடைச்சிட்டு தூக்கி போட்டாங்க. இதுதான் பர்பஸ் என்னன்னா கேட்டீங்கன்னா, அந்த கர்லுடைய ஆப்ஷன், லிட்டில் மைனர் கர்லுடைய ஆப்ஷன் போட்டோ, அந்த ஏதாவது வச்சுக்கலாம் இன்ஸ்டாகிராம் சேட்டு, அதெல்லாம் ரொம்ப மோசமான வச்சுருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் என்ன காட்டாங்க, அது உங்களுக்கு காட்ட முடியாது, எவிடன்ஸ். ஓகே, உடச்சி தூக்கி போட்டாங்க. இதுதான் அவங்க பர்பஸ். அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டா என்ற கேள்விக்கு அது பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். அரியலூர் மாவட்டம் புதுக்குடியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அரியலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறிய அவர், கூட்டணி என்பது ஒரு பேருக்கு வைத்துக் கொள்ளலாமே தவிர அதனால் வெற்றி என்பது கிடையாது, கூட்டணி முக்கியம் என்பதை சொல்ல முடியாது என்று கருத்து தெரிவித்தார். அதிமுக கூட்டணிக்கு தவிர்க்க வருவதற்கான வாய்ப்பு உண்டா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று பதிலளித்தார். மேலும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நடிகர் விஜய் சென்னையில் சந்திக்க இருப்பது குறித்த கேள்விக்கு தனிப்பட்ட நபர்கள் பற்றி பதில் கூற முடியாது என கூறினார். அப்படிங்கும்போது இன்னைக்கு அரியலூர்ல தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இன்னைக்கு நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது. அதனால் கூட்டணி என்பது ஒரு பெயருக்கு வைத்துக் கொள்ளலாமே தவிர
இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா ஜாதி கட்சியிலும் ஒன்றா சேர்த்தார். எல்லா கட்சியிலும் ஒன்றா சேர்த்து தேர்தலில் கூட்டணியில் போட்டிட்டாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கவே இல்லை. அதனால் கூட்டணி ஒரு முக்கியங்கிறது சொல்ல முடியாது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற பிரச்சார பயணத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அண்ணா சிலை அருகே தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் யாத்திரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், முதலமைச்சர் ஒரு வருடமாக உங்களுடன் முதல்வர் என கூறிக்கொண்டு இருக்கிறாரை தவிர மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சி முடிவுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டதாக விமர்சித்த அவர், விரைவில் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்று பேசினார். மழையால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்களை நேரில் ஆய்வு செய்து அதற்கான நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். குமரியில் பெய்து வரும் மழையால் மாவட்டத்தின் முக்கிய அணையான பேச்சுப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து அணையிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. இதை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் மனோ தங்கராஜ், பொதுமக்கள் ஆறுகளிலும் குளங்களிலும் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை நேரில் ஆய்வு செய்து அதற்கான நிவாரணமும் உடனடியாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். வானிலை ஆய்வு மையம் சொல்லும் நேரங்களில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதை தவிர்த்து மீனவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பொதுமக்கள் ஆறுகள், குளங்களில் போன்றவற்றில் நீராடுவது தவிர்க்க வேண்டும். அதில் நீச்சல் தெரியாதவர்கள் நிச்சயமாக அந்த நீர்நிலை பக்கத்தில் போகாமல் இருப்பது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.